நடிகைகள் ஓவியா ரஞ்சிதா காணொளி விவகாரத்தில் தீக்க ஆசாமிகளின் யோக்கியதை மீண்டுமொரு வெளிப்பட்டுள்ளது. அது என்னவென்று பார்ப்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் நிறைய விரிவாக ஆர்வமாக எழுதலாம். பேசலாம். நன்றி. இனி காணொளி. நடிகை ஓவியாவின் காணொளி பொதுவில் வெளியானது குறித்து கி. வீரமணியின் விடுதலையில் துணிவே உனக்கு துணை. என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை 19 அக்டோபர் 24 எழுதப்பட்டுள்ளது. தேன்மொழி என்பவரால் எழுதப்பட்டுள்ளது. நேர்மையாக எழுதப்பட்டுள்ளதா? விடுதலையில் யார் எழுதினாலும் இரண்டு விஷயத்தை முதலிலேயே பார்க்க வேண்டி உள்ளது. 1. நேர்மையாக எழுதப்பட்டுள்ளதா. மற்றும் 2. உண்மை செய்திகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளதா என. ஏன் தேன்மொழி என்பவரால் எழுதப்பட்டுள்ள இந்த கட்டுரை நேர்மைத்தன்மையுடன் எழுதப்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டி உள்ளது என்றால். இதற்கு முன் இவ்வாறான காணொளி வந்தபோது. முக்கியமாய் நடிகை ரஞ்சிதாவின் காணொளி வெளிவந்தபோது. ஓவியாவிற்கு வரிந்து கட்டிக்கொண்டு இப்போது எழுதுவது போல் எவரும் எழுதினார்களா என்றால் கிடையாதே. அதிலேயே அவனது நேர்மைத்தன்மை அடிபட்டு போய்விடுகிறதே. ஆளுக்கொரு நீதி சொல்வதன் மூலம் கட்டுரையே தேவையற்றதாக போகிறதே. இருப்பினும் என்ன தான் எழுதி இருக்கிறார்கள் என பார்ப்போம். கட்டுரை கூறுவது காட்சி பொருளாக பெண்கள் என்பது காலம் காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் அப்படி ஒரு காட்சி பொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓவியா காட்சி பொருளாகவும் பேசுபொருளாகவும் ஆகி இருக்கிறார். நம் நாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் ஏதாவது ஒருவர் பேசு பொருளாக. இப்போது நடிகை ஓவியா. அவருடைய நிர்வாண காட்சி பதிவு ஒன்றை அவர் சம்மதம் இல்லாமல் இணையத்தில் பகிரப்பட்டு இருக்கிறது. அதை யாரோ வெளியிட்டதாக முகநூலில் தன் பக்கத்தில் ஒருவர் பதிவிடுகிறார். இதுவே அத்துமீறலான அநாகரிகம் எனலாம். அந்த பதிவில் சென்று பலரும் கமெண்ட் செய்துவிட்டு அந்த வீடியோவை உள்பெட்டியில் அனுப்பும்படி கேட்பவர்களின் அயோக்கியத்தனத்தை என்னவென்று சொல்வது. சரியாக இந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தாலும் வெளியிடுபவர்களின் தகுதி என ஒன்றுள்ளது இல்லையா. அதாவது ஆசிரியர் கி. வீரமணியின் தகுதி. அது எத்தன்மை வாய்ந்தது. இந்த கட்டுரை கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை அலுவலகத்தின் மேஜைக்கு பிரசுரிக்க வந்ததுமே. அறிவு நாணயமுள்ள ஆசாமிகள் அங்கு பணியிலிருந்து இருந்தார்களேயானால். இவ்வளவு நியாயத்தன்மையுடன் எழுதப்பட்டுள்ள கட்டுரையை வெளியிடுவதற்கு விடுதலைக்கு தகுதியே இல்லை என குப்பையில் எறிந்திருப்பார்கள். காரணம் ரஞ்சிதா மற்றும் நித்யானந்தா காணொளி கிடைத்ததும். பெரியார் விருது வாங்கிய நக்கீரன் கோபாலும். திராவிட மாடல் சன் தொலைக்காட்சியும் நாக்கில் எச்சில் வடிய. அந்த காணொளியை மீண்டும் மீண்டும் வெளியிட்டபோது. தாங்களும் பல்லை காட்டிக் கொண்டு. அதனை ரசித்தவர்களாக இருந்து கொண்டு. இன்றைக்கு அதே மாதிரி வந்த ஓவியாவின் காணொளிக்காக பொங்கினால். காரித்துப்புவார்களே என அறிவுடன் சிந்தித்து. அந்த கட்டுரையை நிராகரித்திருப்பான். ஆனால் இவர்கள் அயோக்கியர்களுக்கெல்லாம் அயோக்கியர்களாயிற்றே. அது தான் எந்த நெருடலும் இல்லாமல் யோக்கியனைப் போல். ஓவியாவின் காணொளிக்கு பரிந்து பேசிக்கொண்டு. அனுதாபத்துடன் பார்க்கும் பார்வையுடன் வந்த கட்டுரையை வெளியிட்டுள்ளான். கட்டுரையில் மேலும் கூறப்பட்டு இருந்ததாவது. மேலும் அந்த நிர்வாணப்படம் வெளியிட்டது மிகப்பெரிய துரோகச் செயல் என்று பதிவிட்டு. யாரிடமாவது இருந்தால் தனக்கு அனுப்பும் படி கேட்கும் கயமைத்தனமான தனிப்பதிவையும் காண முடிகிறது. ஓவியா என்ற பெண் ஒரு நடிகை. நடிகைக்கு இதெல்லாம் இயல்பு என்பதால்தான் அப்படி கேட்கிறோம். மற்றபடி பெண்களை மதிக்கக் கூடியவர்கள் நாங்கள் என்று கூவுவதையும் நம்மால உணர முடிகிறது. என்ன ஒரு நடிகைக்கு இவ்வளவு வக்காலத்து என்ற கேள்வியும் வரும் என்கிறார். அதாவது நடிகை என்றால் இளக்காரமாக. கேவலமாக பார்ப்பது என்கிற பொதுப்புத்தி பற்றி பேசுகிறார். ஆனால் இவர்களின் பகுத்தறிவு ஆசான் ஈ. வே. ராமசாமியிடமே அத்தகைய அறிவே இருந்துள்ளபோது. சாமானியனின் பார்வையை குற்றம் சொல்ல யாருக்கு தான் என்ன யோக்கியதை உள்ளது. ஈ. வே. ராமசாமி சொன்னது யாரை பார்த்துச் சிங்காரித்துக் கொள்கிறாய். சினிமாக்காரியை பார்த்துத்தானே காப்பி அடிக்கிறாய். சினிமாக்காரிகளின் யோக்கியதை என்ன. நமக்கு தெரியாதா. விடுதலை மார்ச் 14 1972.
அதென்னையா சினிமாக்காரிகளின் யோக்கியதை. இது தான் இந்த மனநிலை தான் இன்றைய ரசிகர்களை நடிகை ஓவியாவின் காணொளியை தேடச் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய மனுஷன் என்றாலும் அவனது அறிவு யோக்கியதை சின்னத்தனமாக தானே உள்ளது. சினிமாக்காரி மற்றும் அவர்களின் யோக்கியதை என ஈ. ராமசாமி பேசுவதிலிருந்தே ஒவ்வொரு ஆணின் மனமும் எவ்வளவு பாழ்பட்டுள்ளது என அறிய முடிகிறது இல்லையா. இது இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொருவனின் மூளையிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. நடிகையின் நீலப்படம் என்றால் நாக்கை தொங்கப் போட்டு அலைய. ஒருவன் ஓவியாவிடம் உங்கள் காட்சி பதிவு இணையத்தில் வெளியாகி பலரும் பார்த்தனர் என்று கேட்டதற்கு ஓகே என்ஜாய் என்று பதில் தந்து. காட்சி பதிவு கொஞ்சம் டல்லாக இருக்கு தெளிவாக இல்லை என்று கேட்கும் போது. அடுத்த முறை ப்ரோ என்றும் பதிலளித்திருக்கிறாரே அந்த துணிச்சல் பேச வைக்கிறது என்கிறார் கட்டுரையாளர். அதை துணிச்சல் என சொல்ல முடியுமா. கொலை செய்த ஒருவன் கடைசியில் வேறு வழியில்லாமல் ஆம் நான் தான் செய்தேன் என சொன்னால். துணிச்சலாக ஒப்புக் கொண்டான் எனவா சொல்ல முடியும். ஆனால் தற்சமயம் நடிகை ஓவியா தன்னுடைய முகத்தை போலியாக சித்தரித்து ஆபாச வீடியோ வெளியிடப்பட்டுள்ளதாக காவல்துறையில் புகார் செய்துள்ளார் என்கிறது செய்தி. மேலும் கட்டுரையிலிருந்து அவரின் வீடியோ அவரின் அனுமதி இன்றி வெளியிடுவது அப்பட்டமான தவறே. ஒருவேளை அவர் கதைக்காகவோ காட்சிக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ அவரே விரும்பி நிர்வாண படங்களில் நடித்து இருந்தால் தாராளமாக அதைச் சென்று பார்த்து தன் வேட்கையை தணித்து கொள்ளலாம் இம்மானுட பிறவிகள். அடுத்தவரின் நிர்வாணத்தை அவருடைய அனுமதி இன்றி பதிவிடும் உரிமை யார் தந்தது. என கேட்கிறார். உரிமையை யார் தந்தது என கேள்வி எழுப்பினால். அதற்கான பதிலை ரஞ்சிதாவின் காணொளியை வெளியிட்ட பெரிய மனிதர்களான சன் டிவி கலாநிதி மாறனை. பெரியார் விருது பெற்ற நக்கீரன் கோபாலையும் தான் கேட்க வேண்டும். இந்த ஈனத்தனத்திற்கெல்லாம் பெரியார் சுழி போட்டு துவக்கி வைத்தவர்களே அவர்கள் தான். சமூக வலைதளங்களில் எழுதுவோரின் அறிவு பல்லாண்டு காலமாக ஊடகம் நடத்தியோரின் அறிவை பின்பற்றுவதாகவே உள்ளது. அவர்கள் போட்ட கார்ட்டூன்கள் தான் இன்றைக்கு மீம்ஸ்களாக. ஊடகங்கள் நடிகைகள் குறித்து எழுதிய கிசுகிசுக்களே இன்றைக்கு பயில்வான் ரங்கநாதன் போன்றோர்களின் காணொளிகளாக. ஆக இன்றைய சமூக நீதி வலைதளங்களின் வக்கிரங்கள் அன்றைய பிரபல ஊடகங்களிடமிருந்தே பெறப்பட்டுள்ளது. நடிகைகளின் படுக்கையறைகளின் கதை சொல்லவே நடிகையின் கதை என தனியே தொடரையும். சினிக்கூத்து என்கிற பெயரிலும் வார இதழ் நடத்திய நபர் தானே நக்கீரன் கோபால். அதை பார்த்து வளர்ந்த சமூகம் இப்படி தானே இருக்கும். நீலப்படம் பற்றி விலாவாரியாக பேசிய நபருக்கெல்லாம் பெரியார் விருது. அன்றைக்கு மஞ்சள் பத்திரிகைகளாக குமுதம் நக்கீரன் இருந்தது என்றால். இன்று யூடியூப்கள். விகடனில் ஏன் எதற்கு எப்படி என்கிற தலைப்பில் வந்த பகுதியில் எழுத்தாளர் சுஜாதா விஞ்ஞானபூர்வமான கேள்விகளுக்கு பதில் தந்தார். அவ்வாறாக புற்றுநோய் குறித்த ஒரு கேள்விக்கு ஒரு நடிகையின் மார்பின் புகைப்படத்தை பிரசுரித்தது அங்கிள் விகடன் பத்திரிகை. தேதி இதழ் வருடம் எல்லாம் ஆதாரத்துடன் உள்ளது. 4-5 வருஷங்களுக்கு முன்பு விகடன்.காமில் நடிகைகள் குறித்த ஆபாச கிசுக்கள் வெளியிடவே ஒரு பகுதி இருந்தது. ஒரு முறை அந்த பகுதியில் இவ்வாறாக கமெண்டிட்டோம். ஊடகங்கள் அச்சிலிருந்து ஆன்லைன் இணையம் என மாறினாலும் கிசு வெளியிடுகிற அதன் மலிவான புத்தி மாறவில்லை என. நாம் கூறியது விகடன்.காமுக்கு உறுத்தியதோ என்னவோ அந்த பகுதியே நிறுத்தப்பட்டுவிட்டது. மேலும் விடுதலை கட்டுரையில் நடிகைகள் மட்டுமல்லாமல் சாமானிய பெண்களும் இத்தகைய சூழலில் சிக்கிக் கொள்வது பற்றி பேசிவிட்டு கூறுகிறார். இதுபோன்ற வீடியோக்களை வெளியிடுபவர்களின் நோக்கம் ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்ணை பழி வாங்குவதுதான். அவர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சிதான். பெண்ணை வீழ்த்த அயோக்கியத்தனமாக ஆண்கள் எடுக்கும் ஆயுதமே இதுபோன்ற காட்சி பதிவுகள் என்கிறார் கட்டுரையாளர். இதையும் விடவும் பெரிய அயோக்கியத்தனம் ஒன்றுமுண்டு என சொல்வோம். அது அயோக்கியதனமான அத்தகைய ஆண்களை விமர்சிக்கவும் அயோக்கியதனமான முறையில் அணுகுகிற அறிவு. ரஞ்சிதா காணொளி வந்த காலத்தில் இதே போலொரு கட்டுரையை இதே கட்டுரையாசிரியர் இதே வீரமணியின் பத்திரிகைக்கு அனுப்பி இருந்தால் பிரசுரித்திருப்பாரா.
நிச்சயம் பிரசுரத்திருக்க மாட்டார். ஆசிரியர் கி. வீரமணியின் யோக்கியதை கட்டுரையாளருக்கு தெரியாது போலும். தெரிந்திருந்தால் ரெண்டுங்கெட்டான் அறிவுக்கார பேர்வழிகளின் பத்திரிகைக்கு தம் கட்டுரையை அனுப்ப யோசித்திருக்கலாம். இம்மாதிரி ஊடகப் பேர்வழிகளை வைத்து கொண்டு நாம் சமூகக் குப்பைகளை எங்னம் அகற்ற முடியும். பகுத்தறிவு பத்திரிகை நடத்துகிற பெரிய மனிதர்களே பெரிய மனிதர்களாக இல்லாதபோது. சமூக ஊடகங்களில் களமாடும் சிறிய மனிதர்கள் சில்லறைத்தனமாக இருக்கிறார்களே என வருந்துவதால் என்ன பயன். வீரமணியின் விடுதலைக்கு சொல்ல ஒன்றே ஒன்றுள்ளது. அது உங்களால் ஒரு விஷயத்தை நேர்மையாக பேச முடியவில்லை என்றால். அந்த விஷயத்தை எதற்கையா தொடுறீங்க.